ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கீரை வந்து ஆஞ்சாச்சு. இது வந்து பொன்னாங்கண்ணி, ஸ்ரோன் பசலை எல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் இந்த குச்சிகளை வந்து நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட வேணாம். சின்ன குச்சி கூட பார்த்திங்கனாலும் முளைச்சி வரும். இதை வந்து நம்ம பாருங்கள், ரப்பர் பேண்டு போட்டு இதை தண்ணியில் போட்டு அப்படியே வச்சிடலாம். நீங்கள் இன்றைக்கே கூட நடவு பண்ணிக்கலாம். இல்லை இன்றைக்கி நடவு பண்ண முடியல, 2-3 நாள் கழித்து பண்ணணுன்னா இதை தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா இது அப்படியே வேர் வரும். வேர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 2-3 கிளையாக வச்சு அப்படியே மண்ணில் வச்சுட்டோம்னா அப்படியே அது அப்படியே படர்ந்து வந்துடும் பாருங்கள். ஒரு கட்டு தான் வாங்கினேன். இதோடு நான் நிறைய முறை வந்து நான் சமையல் பண்ணிட்டேன். இது பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது ஸ்ரோன் பசலை. இது கூட இவ்வளோ பெரிய குச்சி வேணுன்றது கூட கிடையாது. இந்த மாதிரி சின்ன குச்சி கூட இது வந்து முளைச்சி வரும். அதனால் நம்ம எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனால் இதை தண்ணியில் போட்டு வைக்காதீங்க, அழுகிரும். இதை வந்து வெறுமனே வெளியில் வச்சுருங்க. இன்றைக்கி சாயங்காலமே இதை நடவு பண்ணிடலாம். இல்லைன்னா இது வீணாக போயிடும். ஸ்ரோன் பசலை இது இலை இப்படி இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சத்துக்கள் நிறைய இருக்குது. இந்த கீரைங்களெல்லாம் சத்துக்கள் நிறைய இருக்குது. அதனால் வந்து ஒரு சின்ன குச்சியை கூட நான் வீணாக்காமல் எல்லாத்தையுமே நடவு பண்ணிவிடுவேன் பாருங்கள். அதனால் ஒரு குச்சி கிடச்சது. நான் இன்றைக்கி வந்து நான் நிறைய எனக்கு கீரைங்களை நான் இன்றைக்கி நடவு பண்ணி நான் வச்சிட்ருக்கேன் மாடியில். நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள். இதை தண்ணியில் மட்டும் வைக்காதீங்க. தண்ணியில் போட்டிங்கன்னா இது அழுவிடும். இதை ஈவினிங்கே இதை நடவு பண்ணிடலாம். இதை மட்டும் தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா கூட இது 1 வாரம் கழித்து கூட நடவு பண்ணலாம். வேர் விடும். இது ஒன்றும் ஆகாது. தண்ணியிலேயே வச்சுருக்கலாம். 1 வாரம் 2 வாரம் ஆனால் கூட அப்படியே வேர் நிறைய விட்டு வரும் பாருங்கள். இன்றைக்கி நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரை நிறையவே இருக்குது. இன்றைக்கி இதை நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா பொரியல் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.